மலேசியா 1963 செப்டம்பர் 16ஆம் நாள் மலாயா, சிங்கப்பூர், சரவாக், நார்த் போர்னியோ ஆகியவை இணைந்து மலேசியா என்ற புதிய நாடு உருவானது. மலாயா 1957இல் பிரிட்டனிடமிருந்து சுதந்திரம் பெற்றது. அந்த காலகட்டத்தில் பிரிட்டிஷ் ஆட்சியில் இருந்த இன்றைக்கு சபா என்று அழைக்கப்படும் அன்றைய வடக்கு போர்னியா, சரவாக், சிங்கப்பூர் ஆகியவை தென்கிழக்காசியாவில் முக்கியமான வளப்பகுதிகளாக இருந்தன. இந்த பகுதிகளை தனித்தனியாக விடுவதற்கு பதிலாக அவற்றை மலாயாவுடன் இணைத்தால் பாதுகாப்பு, அரசியல் நிலைத்தன்மை, பொருளாதார வளர்ச்சி ஆகியவை சாத்தியமாகும் என்று பிரிட்டன் கருதியது. 1950களில் தென்கிழக்காசியாவில் கம்யூனிச இயக்கங்கள் வேகமாக பரவிக்கொண்டிருந்தன. கம்யூனிச அச்சுறுத்தலை பிரிட்டன், மலாயா இரண்டும் நேரடியாக அனுபவித்தன. சிங்கப்பூரில் சீன மக்கள் பெரும்பான்மையாக இருந்ததால் கம்யூனிச தாக்கம் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக பிரிட்டன் கருதியது. இதனால் இந்த பகுதிகளை ஒன்றிணைப்பது பிராந்திய பாதுகாப்பை உறுதி செய்யும் என கருதப்பட்டது. 1961இல் மலாயா பிரதமர் துங்கு அப்துல் ரஹ்மான் சிங்கப்பூர், சரவாக், வடக்கு போர்னியா, புரூனே ஆகியவற்றை இணைத்து ஒரு கூட்டமைப்பு உருவாக்கும் யோசனையை முன்வைத்தார். உள்நாட்டு காரணங்களால் புரூனே இதில் சேரவில்லை. கூட்டமைப்பு தொடர்பான மக்களின் கருத்துக்களை அறிய கோப்போல்ட் கமிஷன் அமைக்கப்பட்டது. அனைத்து பகுதிகளிலும் பெரும்பாலானோர் இணைப்பை ஆதரித்தனர். அதே சமயத்தில் சிலர் கலாச்சாரம், மத, இன அடையாளம் குறித்த கவலைகளை தெரிவித்தனர். பெரும்பாலான மக்களின் ஒப்புதலுடன் 1963 செப்டம்பர் 16ஆம் நாள் மலாயா, சிங்கப்பூர், சரவாக், நார்த் போர்னியோ ஆகியவை இணைந்து மலேசியா என்ற புதிய நாடு உருவானது. இந்தோனேசியா தலைவர் சுகார்னோ இதை புதிய நவ காலனித்துவம் என குற்றம் சாட்டி எதிர்ப்பு தெரிவித்தார். மலேசியாவுக்கு எதிராக கொன்ஃப்ரண்டாசி என்ற மோதல் கொள்கை அறிவிக்கப்பட்டு அரசியல், பொருளாதார, இராணுவ ரீதியிலான மோதல்கள் நடைபெற்றன. சபா எனப்படும் வடக்கு போர்னியாவை தங்களுடைய நிலம் என்று பிலிப்பைன்ஸ் உரிமை கோரியது. சிங்கப்பூர் ஆரம்பத்தில் இணைந்தாலும் மலாய் பெரும்பான்மை, சீன பெரும்பான்மை இடையேயான அரசியல் மற்றும் பொருளாதார முரண்பாடுகள் காரணமாக 1965இல் மலேசியாவிலிருந்து பிரிந்தது. சிங்கப்பூர் பிரிந்தாலும் மலேசியா தென்கிழக்காசியாவின் மிக முக்கியமான கூட்டமைப்பாக தொடர்ந்தது. பாதுகாப்பு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்காக பல பிராந்தியங்களை ஒன்றிணைத்த சம்பவமாக மலேசியாவின் உருவாக்கம் வரலாற்றில் இடம்பெற்றது.